தாண்டுகிறார்கள், எரிகோவை மேற்கொள்ளுகிறார்கள். ஆஃப்டர் ஆல் ஆயி பட்டணத்துக்குள் வரும்போது முறிந்தோடுகிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் யோசுவா, ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றம் என்ன? அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நீ ஆண்டா என் முன்னாடி முகம் குப்புற விழுந்து கிடக்கிற? எலும்பு. சாபத்தீடானது உள்ள வந்திருக்குது. சாபத்தீடானது உள்ள வந்திருக்குது. இதுவரைக்கும் நல்லா தானே இருந்த, இதுவரைக்கும் யோர்தானை கடந்த, இதுவரைக்கும் எரிகோவை கடந்த, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போய் வெட்கப்பட்டு துரத்தப்பட்டு இன்னைக்கு ஒன்னும் இல்லாம இருக்கிறிய காரணம் என்ன? சாபத்தீடானது உள்ள வந்திருக்குது. சாபத்தீடானது உள்ள வராதது வரைக்கும் கசப்பில்லை. சாபத்தீடானது குடும்பத்துக்குள்ள வராத வரைக்கும் ஆமென் தீமை இல்ல, சேதம் இல்ல, ஆசீர்வாதத்துக்கு பஞ்சம் இல்ல. என்னைக்கு சாபத்தீடானது அது புருஷ ரூபத்திலேயோ, அது மனைவி வழியாகவோ, அது பிள்ளைகள் வழியாகவோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்திலேயோ உன் குடும்பத்துக்குள்ள வந்திருக்குமே ஆனால் ஆண்டவர் அது வந்த திறப்புகளை இன்னைக்கு அடைத்து ஆண்டவர் உன்னை மாறாவிலிருந்து ஏலிமுக்குள் கொண்டு வர விரும்புகிறார். கசப்பு வந்த திறப்புகள் இன்றைக்கு அடைக்கப்படும். எந்த வழியாக உன் குடும்பத்துக்குள் கசப்பு உட்பிரவேசித்ததோ அந்த வழியை ஆண்டவர் இன்றைக்கு அடைப்பார். எந்த வழியாக உன் வியாபாரத்துக்குள் கசப்பு வந்ததோ அந்த வழியை ஆண்டவர் அடைப்பார். ஏனென்றால் என் ஆண்டவருக்கு திறப்புகளை அடைக்கிறவர் என்று ஒரு பெயர் உண்டு. ஆமென். அவர் திறப்புகளை அடைக்கிறவர். அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர். யோசித்து பார், சாபம் உட்பிரவேசித்ததினால் கசப்பு வந்திருக்கிறது. 1 சாமுவேல் 15:32 சொல்லுகிறது மரணத்தின் கசப்பு என்று. மரணத்தின் கசப்பு, மரணம் அந்த அளவுக்கு கசப்பு. இனி வாழ்வதற்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு வாழ்க்கை கசந்து போனது. காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்திலே சாபத்துக்கு காரணமான ஒன்று உள்ளே பிரவேசித்திருக்கிறது. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே நன்றாகத்தானே இருந்தார்கள். ஆதாமை மேவாளை ஆண்டவர் படைத்து நன்றாகத்தானே வைத்திருந்தார். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே, அவர்களுக்கு பஞ்சம் இல்லை, அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்களை அவர்கள் செய்யலாம். அவர்கள் விரும்பினதை அவர்கள் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்றைக்கு ஒரு திறப்பு உண்டானதோ, என்றைக்கு வலு சர்ப்பத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ, அந்த சாபத்துக்கு காரணமான சர்ப்பம் உள்ளே வந்தது நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கசப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உனக்கு வேதனை இல்லை, இனிமே நீ வேதனைப்பட்டு தான் பிரசவிப்ப. இதுவரைக்கும் நீ நோகாம வாழ்ந்துட்டு இருந்த, பிரயாசப்படாம பலன் அனுபவிச்சிருந்த, இனிமே உன் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்திதான் கசப்பு. சாபத்துக்கு காரணமான ஒன்று. யோசித்துப்பார், நிதானித்துப்பார், ஆராய்ந்துப்பார். உன் குடும்பத்துக்குள்ள ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த சூழ்நிலை, எதற்காக இந்த இழப்புகள், எதற்காக இந்த நஷ்டங்கள்? ஆமென். சாபத்துக்கு காரணமான ஏதோ ஒன்று உனக்குள் பிரவேசித்தது நாள் முதல் கொண்டு கசப்பு, கசப்பு, வாழ்க்கையே கசப்பு. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கசப்பு நிரந்தரம் அல்ல. இந்த நிரந்தரம் அல்ல இந்த கசப்பு. ஆமென். இந்த கசப்பிலிருந்து ஆண்டவர் உன்னை எங்களே கொண்டு போகிறார், ஏலிமுக்குள் கொண்டு போகிறார். 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? சொல்லாதிருப்பீர். அப்னேர் யோவாபை பார்த்து சொல்லுகிறார், பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே அது எதை கொண்டு வருகிறது? கசப்பை கொண்டு வருகிறது. நீ சொல்லக்கூடாதா? சகோதரரை விட்டு அந்த பட்டயத்தை பின்வாங்க சொல்லக்கூடாதா?
கசப்பு, சகோதரனுக்கு எதிரான கசப்பு, ஜனத்துக்கு எதிரான கசப்பு. இன்னைக்கு இந்திய தேசத்திலே கிழக்கு மாநிலமாகிய மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே. காரணம் என்ன? அடிப்படை கசப்பு. ரெண்டு இனங்களுக்குள்ளாக ஏற்பட்ட கசப்புகள். அதை விதைத்தவர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த கசப்பு உள்ளே பிரவேசித்தது நிமித்தம் இன்னைக்கு பட்டயம் சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறது. எப்பொழுது என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு எதிராக எழும்புவான் என்கிற பயத்தோடு வாழுகிறார்கள். எப்பொழுது யாரால் எங்கே எப்பொழுது வெட்டப்பட்டு சாவேன் என்கிற ஒரு பயம் இன்னைக்கு அந்த ஜனத்துக்கு நடுவிலே பிடித்திருக்கிறது. கசப்பு, கசப்பு. சங்காரங்கள் தொடரும் போது என்ன வருகிறது? கசப்பு வருகிறது. பட்டயத்தினால் சங்காரம். அப்படியே சொல்லுகிறான், யோபாபே நீ பட்டயத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறியே, சொல்லக்கூடாதா? எவ்வளவு நாளைக்கு பட்டயத்தை யூஸ் பண்ணிட்டே இருப்ப? எவ்வளவு நாளைக்கு இங்க சங்காரம் நீடிக்கும்? இந்திய தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை கவனிக்கும் போது கேட்கும் போது வாழ்க்கையில் ஒரு கசப்பு வருகிறது. ஏன் இந்த தேசத்தில் இருக்கிறோம்? ஏன் இப்படிப்பட்ட சாபகரமான ஜனத்தின் நடுவில் இருக்கிறோம்? கசப்பு. ஆனால் இந்த கசப்பு நிரந்தரம் அல்ல. 2024 இந்த கசப்பு மாற்றி இந்த மதுரத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மளை கொண்டு போவாராக, நம்முடைய தேசத்தை கொண்டு போவாராக. ஆமென். இந்த கசப்பை உண்டு பண்ணுகிறவனை வேரோடு பிடுங்கி எறிவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்காரத்தினால் கசப்பு. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், bitterness cause cancer. கசப்பு கேன்சரை உருவாக்குகிறது. கசப்பு என்ன உருவாக்குது? கேன்சரை உருவாக்குது. கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஒரு சின்ன கட்டி வந்தோன்னு போட்டு தடவி தடவி பாக்குறியே, கசப்பு கேன்சரை உண்டாக்குது. பொய் சொல்லல, போய் சர்ச் பண்ணு, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. bitterness causes cancer. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கேன்சர். ஒரு காலத்தில் எங்கேயோ ஒருத்தனுக்கு தான் கேன்சர் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் ஒருத்தனுக்கு கேன்சர். கேன்சர் இருப்பதை மறந்து வாழுகிறார்கள். சாதாரண ஒரு காய்ச்சல் போல, ஒரு சாதாரண ஒரு வியாதி போல, சாதாரண ஒரு பலவீனம் போல, ஒரு சுகர், ஒரு பிரஷர், ஒரு கொலஸ்ட்ரால் போல இன்னைக்கு கேன்சர் சர்வசாதாரணமாய் போனதுக்கு காரணம் என்ன? கசப்பு, கசப்பு. If you want to lead a better life, you must leave all the bitterness. நல்ல வாழ்க்கை வாழணும்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் எடுத்து போடு. இன்னைக்கு எடுத்து போடணும். கேன்சரை கொண்டு வருது. அக்கார்டிங் டு ரிசர்ச், bitterness causes cancer. கேன்சர். சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர், பிறந்த குழந்தைகளுக்கு கேன்சர், சின்ன வயதுல பிரஸ்ட் கேன்சர்னு சொல்றான், கொலோனியல் கேன்சர், இண்டஸ்ட்ரைனல் கேன்சர். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேன்சர். சர்வசாதாரணமா குமரி மாவட்டத்தில் அதிகமா இருக்கக்கூடிய வியாதிகள்ல ஒன்று கேன்சர். ஐயா, ஆஸ்மாவுக்கு அடுத்தது கேன்சர் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. மாவட்டம் சாபத்துக்குள்ளாய் போயிட்டு இருக்குது. ஆஸ்மா அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். கேன்சர் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இன்டர்நேஷனல் கேன்சர் சென்டர் எங்க இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. போன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர், பான்கிரியாட்டிக் கேன்சர், யூட்ரஸ்ல கேன்சர், அங்க கேன்சர், லங் கேன்சர். கசப்பு கேன்சரை கொண்டு வருகிறது. மாத்திகோ, கசப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மாராவில் இருந்து ஏலிமுக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். ஆமென். பட்டயத்தினால் உண்டாகிற கசப்புகள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். புலம்பல் 3:1. ஆண்டவருடைய வாசிங்க. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். 15வது வசனம். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை விரைக்க செய்தார். கவனிங்க, கசப்பு. என் வாழ்க்கை கசந்து போகுது. ஒன்று, சாபம் உள்ள பிரவேசிச்சதுனால.
2 பட்டயம் தொடர்ந்து பிடிக்கிறதுனால, 3 ஆண்டவருடைய கோபத்தினால. எரேமியா புலம்புகிறான், ஆண்டவரின் சினத்தின் மிலாற்றை உணர்ந்த புருஷன் நான், அதனால் உண்டான சிறுமையை ஆமென் அனுபவித்தவனாய் நான் எழுதுகிறேன். அவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவருடைய கோபத்தினால ஜீவியங்கள் கசந்து போகிறது. ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 38:17. சமாதானத்துக்கு பதிலாக விலக்கினீர். நல்ல கவனி. என் பாவங்களை யாருக்கு முதுகு பின்னால்? யாருக்கு முதுகுக்கு பின்னால்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய முதுகுக்கு பின்னால நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு? எரிஞ்சிட்டார். ஏன்னா இந்த பாவத்தினால வந்தது கசப்பு. பாவத்தினால என்ன வந்துருச்சு? கசப்பு. ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்துகிறான், ஏவாள் ஆதாமை குற்றப்படுத்துகிறான், ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து சர்ப்பத்தை குற்றப்படுத்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் கசந்து கொள்ளுகிறார்கள். இந்த கசப்பு வந்தது எதனால்? பாவத்தினால், கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் அவங்க வந்ததுனால, அந்த பாவம் உள்ள பிரவேசித்ததுனால இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கசந்து கொள்ளுகிறார். நீ தான் சொன்ன, நீ தான் பறிச்ச, நீ தான் சாப்பிட சொன்ன, நீ தான் எனக்கு கடிச்சுக்கிட்டு பாதியை கொடுத்த. சரி, என் பொண்டாட்டி கடிச்சது அது விஷமா இருந்தாலும் அவ கடிச்சதுனால அந்த விஷம் மாறினோம் நம்பி சாப்பிட்டேன். ஆமென். இப்ப 2 பேர்ட்டையும் கேட்கிறார், ஆதாமே ஏவாளே என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கசந்து கொள்ளுகிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கசப்பு வந்தது எதனால? பாவத்தினால. பாவத்தினால கசப்பு உள்ள பிரவேசிக்குது. ஐயா, கசப்பை இருந்து நம்மளை மாற்றி மதுரத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், எனக்கு அவர் கசப்பை கட்டளையிட்டார். யோபு 7 அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 7:11. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி, நல்ல கவனி, என் ஆத்துமத்தின் கசப்பு. 9 அதிகாரம் 18வது வசனம். யோபு 9:18. நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். யோபுக்கு வாழ்க்கை கசப்பினால் நிரம்பி இருந்தது. இஸ்ரவேலுடைய ஜீவியம் கசப்பினால் நிரம்பி இருந்தது. யோபுனுடைய வாழ்க்கை கசப்பினால் நிரம்பி இருந்தது. நகோமியினுடைய ஜீவியம் கசப்பினால் நிரம்பி இருந்தது. ரூத் 1:20 சொல்லுகிறாள், நான் என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நான் கடவுள் எனக்கு தந்த எல்லா சுதந்திரத்தையும் நான் இழந்து விட்டேன். இன்றைக்கு நான் சுதந்திரவாளி அற்றவளாயிருக்கிறேன். தேவன் எனக்கு தந்த சுதந்திரங்கள் என் கையில் இல்லை. தேவன் எனக்கு தந்த சுதந்திரங்களை நான் இழந்து விட்டேன். தேவன் எனக்கு தந்த ஆஸ்திகள், தேவன் எனக்கு தந்த ஐஸ்வர்யங்கள், தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள், தேவன் எனக்கு தந்த சுகம், தேவன் எனக்கு தந்த சமாதானம், தேவன் எனக்கு சுதந்திரமாய் தந்த எல்லாவற்றையும் நான் இழந்தபடியினால் என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள். ஏன்னா இப்ப என் வாழ்க்கை கசப்புல இருக்குது. ஆனா அந்த கசப்பு நகோமிக்க வாழ்க்கையில நிரந்தரமா இல்ல. ஆமென். 4ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இப்பொழுது ஆண்டவர் உன் கையில ஒரு ஓபேத்தை கொடுத்தார் பாரு. ஆமென். மீண்டும் அந்த சுதந்திரத்தை அவள் கையிலே கொடுத்தார்.
வேதம் சொல்லுகிறது, நகோமி அந்த பிள்ளையை வாங்கி அதை வளர்க்கும் தாயாய் மாறினாள். ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ எத்தனை சுதந்திரங்களை இழந்து போயிருந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து போயிருந்தாலும், அது நிமித்தமாய் உண்டான கசப்பை ஆண்டவர் மாற்றி மீண்டும் சுதந்திரவாளியாய், மீண்டும் ஆஸ்திகள் உடையவனாய், மீண்டும் செல்வம் உடையவனாய், மீண்டும் ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவதற்காக இந்த மாராவில் இருந்து உன்னை ஏலிமுக்கு நேராய் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். நீ சுதந்திரவாளியாய் அற்று போக மாட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போகாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது, உங்களுக்கு நன்மை இல்லாமல் போகாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. எதை எல்லாவற்றையும் நீ மோவாபிலே இழந்தாயோ அதை எல்லாவற்றையும் பெத்லகேமிலே திருப்பிக் கொள்ள போகிறாய். ஆமென். கசப்பு மாறணும்னா மோவாபை விட்டு எங்க வா? பெத்லகேமுக்கு வா. மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வா. அருவருக்கிற இடம் மோவாப், தேவனால் அருவருக்கப்படுகிற இடம் மோவாப். மோவாபை விட்டு வெளியே வா, பெத்லகேமுக்கு வா. பெத்லகேம் தேவன் சந்திக்கிற இடம். பெத்லகேம் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளுகிற இடம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பத்தின் வீடை அப்பப்ப வந்து எட்டி பார்க்காத, அப்பத்தின் வீட்டில் வந்து நிரந்தரமாயிரு. ஹல்லேலூயா. அப்பத்தின் வீட்டிலே வந்து நிரந்தரமாயிரு. இந்த அப்பத்தின் வீட்டிலே அப்பன் இயேசு இருக்கிறது வரைக்கும் உனக்கு அப்பத்துக்கு குறைவில்லை. அப்பம் என்கிற ஆதரவு கோல் அவர் முறிக்கிறதே இல்லை. உன் கசப்ப ஆண்டவர் மாற்றுவார். மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வா. பெத்லகேமுக்கு வா. ஒரு இழப்பை சந்திச்சிட்டியா, உடனே சுதாரிச்சிருக்க வேணாமா? உடனே சுதாரிச்சு மோவாபில் இருந்து பெத்லகேம் வந்திருக்க வேணாமா? புருஷனை இழந்து, 2 பிள்ளைகளை இழந்து, உண்டான எல்லாத்தையும் இழந்து, ஒரு மருமகளை இழந்து, இப்ப ஒருத்தியோட கூட வந்து நிக்கிறியே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பெத்லகேமுக்கு வந்தது நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ மோவாபில் இருந்தீன்னா அதுவும் இல்லாம போயிருக்கும். நீ சரியான நேரத்தில் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்கிறத கேள்விப்பட்டு நீ பெத்லகேமுக்கு வந்ததுனால நல்ல காரியத்தை செஞ்ச, நீ சுதந்திரவாளி அற்று போக மாட்ட. இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சபைக்கு சொல்லுகிறேன். நீ சுதந்திரம் இல்லாம போக மாட்ட. நீ சுதந்திரம் இல்லாம போக மாட்ட. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், வீடு மாஸ்தியும் கர்த்தர் அருளுகிற சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாம நீ போக மாட்ட. உன் கசப்பு மாறும். இந்த மாராவில் இருந்து நீ ஏலிமுக்குள் வருவ. ஆமென். தேவன் உனக்கு ஒரு புதிய வீட்டை தந்த, அந்த வீட்டுக்கு ஏலிம் காட்டேஜ்னு போடு. தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுறேன். ஹல்லேலூயா. ஒரு மாறா போனது, ஒரு ஏலிம் வந்தது. ஒரு தண்ணீர் இல்லாத இடம் இப்போ தண்ணீர் அருகே உள்ள இடம். அங்கே ஒரு கிணறு, இங்கே 12 கிணறு. ஆமென். அங்க சாப்பிடறக்கு ஒண்ணு இல்ல, இங்க 70 பேரீச்ச மரம். ஆமென். ஹல்லேலூயா.